டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 24வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் டீமுக்கும், குஜராத் டீமுக்கும் ராஜஸ்தான் டீமோட ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான, சுவாரஸ்யமான ஒரு அசத்தலான அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. பயங்கரமான ஒரு மேட்ச்ன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, குஜராத் டீம் என்ன இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி விளையாண்டா எப்படி இவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மேட்ச பார்த்து நெனச்சுட்டு இருந்திருந்தோம். ஏன்னா, அவங்களோட ஃபீல்டிங் வந்து அந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, அவங்களோட ஃபீல்டிங்னால பார்த்தீங்கன்னா, அவங்கள விக்கெட்டே எடுக்க முடியல. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் டீம் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, அவங்களோட ஸ்கோரே பார்த்தீங்கன்னா, 196 ஃபார் 3. ஏன்னா 3 விக்கெட்ட இழந்து பார்த்தீங்கன்னா, 196 ரன் அடிச்சுக்கிறாங்க. இந்த 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா, யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்க டீமோட ஓப்பனர்ஸான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறமேட்டு ஜாஸ் பட்லர், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ரியான் பராக். ரியான் பராக் கூட லாஸ்ட்ல தான் அவுட் ஆனாரு, மோஹித் சர்மாவோட ஓவர்ல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நின்றிருந்தாரு அப்டின்னா, இன்னும் 210 ரன்னுக்கு மேலேயே போயிருக்கும். ஆனா, அவரு மட்டும் தான் அவுட் ஆயிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. கொஞ்சம்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் ஆவல. கொஞ்சம் டவுன் ஆனுச்சு. ஏன்னா, அத வந்து மேக்கப் பண்ணிட்டாரு சிம்ரான் ஹெட்மயர். அவரும் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். சஞ்சு சாம்சன் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ராஜஸ்தான் டீம் குடுத்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக்ஸ்னால பார்த்தீங்கன்னா, அவங்க மேட்ச வந்து தோத்துருக்காங்க. அது எந்த இடத்துல இருந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் இந்த நான்ட்ரே பர்கல் மேட்ச்ல இல்ல. அதுபோல குல்தீப் சென் வந்திருந்தாரு. அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மெயினான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, நான்ட்ரே பர்கர உட்கார வச்சுட்டு கேசவ் மகாராஜ் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஷனு. ஆனா, அவரு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்தவரு பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா, கண்டிப்பா விக்கெட்டே எடுக்க கிடையாது. ஏன்னா 2 ஓவர் தான் அவருக்கு குடுத்திருந்தாங்க. 2 ஓவர் குடுத்து வெறும் 15 ரன்னோ, 16 ரன்னோ, 17 இந்த சம்திங் தான் குடுத்திருந்தாரு. ஆனா, அவரு வந்து விக்கெட் எடுக்க கிடையாது. இந்த 2 ஓவர் குடுக்கறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நான்ட்ரே பர்கரே கொண்டு வந்துருக்கலாம். ஒரு ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா, அது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபெயிலியரா போயிருச்சு. ஆண்ட்ரே பர்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விக்கெட் கம்பல்சரி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா, மேட்ச்ல இல்ல. அதுபோல குல்தீப் சென் வந்திருந்தாரு. குல்தீப் சென் பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. 3 விக்கெட்டு. ஆனா, லாஸ்ட்ல மேட்ச் தோக்குறதே பார்த்தீங்கன்னா, குல்தீப் சென்னால தான் அப்படின்றத நம்ம நம்பவே முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு யாருமே எதிர்பார்க்கல. மேட்ச் வந்து இந்த மாரி ஒரு மேட்ச்சா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர க்ளோஸுங்க. பயங்கர க்ளோஸ். எப்படியோ இருந்த மேட்ச்ச வந்து எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ இருந்து எங்கேயோ குஜராத் டீம் வின் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலயுமே குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டே குடுக்கல. ஏன்னா, அவங்களோட பார்ட்னர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு பார்ட்னர்ஷிப்பா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஏன்னா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 64 ரன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேத்யூ வுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அபினவ் மனோகர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. விஜய் சங்கர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த ஜிடி டீம்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் தமிழ்நாடு பிளேயர்ஸ். சாய் சுதர்சன், ஷாருக் கான், அதே மாரி பார்த்தீங்கன்னா, சாய் கிஷோர், இப்ப சந்தீப் வாரியர். இந்த மாரி இன்னொன்னு விஜய் சங்கர். மொத்தம் 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கர் மட்டும் தான். ஏன்னா சாய் சுதர்சன் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சாய் சுதர்சன் ஒரு 1 மேட்ச் தான் 2 மேட்ச் தான் விளையாட வச்சாங்க. அதுக்கு முன்னாடி விளையாட வைக்கல. ஆனா, ஷாருக் கான் இன்னைக்கு மேட்ச் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. 8 பால் புடிப்பாரு. 14 ரன். அதாவது 8வது பால் அவுட். 175 ஸ்ட்ரைக் ரேட். சரியான அடி. இடி மாரி விழுவும் அஸ்வினோட ஓவர்ல. அவருக்கு 6 ஒண்ணு பறக்க வைப்பாரு பாருங்க. சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவரோட ஓவர்ல தான் 6ம் 4ம் அடிப்பாரு. அஸ்வினோட ஓவர் கூட எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. அஸ்வினோட ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரு. அதே மாரி குல்தீப் சென்னோட ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரு. லாஸ்ட்ல போட்ட ஆவேஷ் கான். ஆவேஷ் கான் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சென்னை டீம பார்த்தீங்கன்னா சாரி ராஜஸ்தான் டீம பார்த்தீங்கன்னா, வின் பண்ண வச்சிருந்தாரு. ஆனா, இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால பார்த்தீங்கன்னா, தோக்க வச்சுட்டாரு. தோக்க வச்சுட்டாருன்னு சொல்றத விட, அவங்க சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா பந்து எப்படி போறதுன்னே தெரியாதுங்க. அந்த மாரி தான் போட்டாரு. சஹல் சூப்பரா பால் போட்டாரு. இன்னைக்கு சஹல் போட்ட பவுலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. தரமான விக்கெட்டு. சூப்பரா போட்டு அதுவும் கில் விக்கெட் எடுப்பாரு பாருங்க. வைடு போட்டு எடுப்பாரு. அது கேசவ் மகாராஜ் தான் சொல்லிக் குடுப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு தான் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான விக்கெட்டு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரிலாம் ஒரு இந்த மாரி பால்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் தவற விட்டுட்டாரு. செஹல் பார்த்தீங்கன்னா, அத புடிச்சு விக்கெட் எடுத்துட்டாரு. செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. லாஸ்ட்டா 1 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். 1 பாலுக்கு 2 ரன் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் 4 அடிச்சுருவாரு. மேட்ச வின் பண்ணிருவாங்க. இந்த இந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் டீம்
டீமுக்கு இதுதான் மொத தோல்வி. குஜராத் டீமுக்கு இதுதான் வெற்றி. மேட்ச் வந்து தரமா இருந்துச்சு. இந்த மேட்ச் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.